தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. ஒரு நியாயஸ்தலம் போல இருக்கிறதுல நான் மறந்துவிடக்கூடாது. சில உதாரணங்கள் சொல்லிக்கிறேன். இந்த ஆசிரியர் பொய் சொன்னால் தண்டனை கிடைக்கும். பிரதான ஆசாரியர் ஆண்டுக்கு ஒரு முறை மகா பிரதான தரத்திற்கு பயன்படுத்த சொல்லுவாங்க. அவன் போகும்போதே அந்த ஆசிரியர்கள் போகும்போது இப்ப நமக்காக அவனுக்கு பரிசுத்த ஸ்தலம் காலில் செயின் போட்டுருவாரு. அவன் காலில் செயின் போட்டு வெளியே சபையை காத்துப்பாரு. இவன் திரும்பி வந்தால் தாமதமானால் இவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுகிறது அல்லது தேவதூதன் அழித்துவிட்டான் செத்துவிட்டான் சொல்லி அவன் கையை இழுத்துடுவாங்க. அப்ப அந்த மகாபுருஷத்திற்கு போவதற்கு மக்கள் பயப்படுவார்கள். இந்த பிரதான ஆசாரியர் பயன்படும் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். கற்பனை பிரசத்தில் குறி சொன்னால் அவர்கள் சென்று விடுகிறார்கள். உதாரணமாக அணில சாப்பிடார்கள், அகனியா சாப்பிடார். இந்த இருவரும் பேருக்கு பொய் செய்கிறார்கள். பேருக்கு அது அவர் சாதாரண மனிதர். ஆனால் அவர் தேவனுடைய பிரசனத்தில் இருந்தபடினால் அது பொய் சொன்னதை அவர்கள் இறந்து விட்டார். நான் கண்ட சில உண்மைகளை சொல்கிறேன். நான் இருந்த சபையில் ஒரு ஜெயிச்சம் கேட்க சக்காலத்தில் இருந்தார். அவர் வாசகத்துக்கு எலெக்ஷன் நடக்கிற போது ஓட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணார். அப்ப வருடத்திற்கு 2 முறை திருவிருத்தல் காப்பிட்டு அவருக்கு பேரை நீ கொடுப்போம். அப்ப அவருக்கு நான் சொன்னேன், நீங்க திருவிருத்தல் சொன்னேன். அவரு சொன்னாரு, நான் எடுத்தேன் கஷ்பாசேன். அப்ப 40 ஆண்டுகளுக்கு என்ன சேர்ந்த யாருமே ஒரு வாய்ப்பு தெரியும். கஷ்பாசேன் திருவிருத்து கொடுப்பேன். நீங்க பார்க்கலாம் அப்படின்ட்டார். சரி பரவாயில்ல, இது கிராமத்தில் நடந்தது 10 பேர் தான் அங்கே மெம்பராக இருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த டேபிள் கம்யூனிட்டி டேபிள் அங்கே அப்போ பிரார்த்தனை சொல்லி இந்த இடத்துல நான் திருவிழு நிறுத்தேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னேன். அவர் முன்னாள் சொன்னார், திருவிழு நிறுத்தமாக இருக்கிறேன் எடுத்தேன். அவர் பாஜக மெம்பராக இருக்காங்க. பிற்பாடு அவர் லோக்கல் கமிஷன் மெம்பராக போனார். நடந்தவங்களுக்கு இருப்பாங்க. அவர் ஒரே ஒரு முறை மாதம்தான் பாஜக வந்தார். லோக்கல் கமிஷன் போக முடியல. 2-3 மாதத்துல அவர் பக்காவது படிச்சிருக்கார். ஒருவேளை அவர் என்ன தண்டனை இருக்கிறார், அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு ஆலயத்தில் போய் சொல்லுறார், தண்டனை வந்திருப்பார். அவர் படுத்த படிக்காக இருந்தால் நான் போகலாம் கண்டிப்பாக நடந்தார். அவர் பேச முடியாது. அப்ப அவருக்கா ஜெபம் பண்ணணும். ஆனால் அவர் சில காலத்துக்குள் மறைந்து விட்டார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே போய் சொன்னால் தண்டனை உண்டு என்பதை நான் அப்பொழுதே அறிந்து கொண்டேன். இப்ப நமக்குள்